Kaziranga National Park. One of the this side, eh? This side, eh? Rhinoceros. We spotted first rhinoceros. 3 rhinoceros. 3. This is a long camera. கிட்ட வந்தா பரவாயில்ல. वीडियो 4 1 स्टॉप करो भाई. இந்த கிளைமேட் டெம்பரேச்சருக்கு தான் அது இருக்கும் போல இல்ல. சூடா இருக்கும்போது அது மேல இது மண்ணு தண்ணி சென்னையில் இல்லை காண்டாமிருகம் இருக்கா ஜூல இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை. वेट करो भाई. भाई भाई इतना राइनोसेरस पर रहा भाई. वेट करो 2 मिनट. फुल्ला அந்த ராइनोसेरस தான் மேது போல இல்ல. கிட்டத்தட்ட 3 4 5 6 7 8 9 10 11 15 16 17 18 rhinoceros spotted. चलिए 18 அந்த பக்கம் இருக்கு. ஒரு 20 கிட்டத்தட்ட 25 rhinoceros spotted. 25 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ராइनोसेरस பார்க்குல வெஸ்டர்ன் காட்ஸில்.
ஆக்சுவலாக மாடுங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன், அது கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. காட்டெருமை, ஸ்பாட்டிங் காட்டெருமை தேர், அங்கே பாரு. ஆக்சுவலாக உள்ளே வந்து ரோடெல்லாம் போட்டால் அந்த இன்னும் அந்த இது ஆகிடும். ஆமாம், பொல்யூஷனும் கமர்ஷியல் ஆகிடும் தான் அவங்க ரோடு போடலன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நேச்சுரலாக அதை இருக்கிற வேவ் ஒண்டி அப்படியே ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஆஃப் rhinoceros and bathing also. மான், காட்டு மான் ஸ்பாட்டட். அங்கே போய் நிறைய ஃபுல்லாக மான் தானே அதெல்லாம். என்ன பண்ணாலும் கேமராவில் ஒன்றுமே வராது. கிளைமேட் இஸ் நார்மல். கிளைமேட் நல்லா நார்மலாக இருக்குது. மேபி அவன் யூஎஸ் ரிட்டர்னால கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆஸ் ஏ இந்தியன் சிட்டிசன் ஐ கேனாட் ஃபீல் எனி வாட். இது வர்ற க்ளோஸ் rhinoceros. बट रहने लेफ्ट साइड है. हाँ, राइनो वाइल्ड बफेलो दोनों एक साथ. राइनो का बच्चा भी है, बाफेलो का भी बच्चा है. यस, बट रहने है अच्छा है rhinoceros. भाई वाह. ஸோ rhinoceros பார்த்துருக்கோம் க்ளோஸ்அப்லேயே. பட் ஒன் ஹேண்ட் rhinoceros வச்சு என்ன பண்ண போகிறாங்க அவங்க? அது இது அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் சைனீஸ் இதில் வந்து அந்த இது அரைச்சி கொடுப்பாங்க, அந்த மருந்துலலாம். ஸோ அதனால தான் அது வந்து எக்ஸ்டிங்க்ட் அனிமல்னால தான் இவ்வளோ பாதுகாப்பு. ஆக்சுவலாகவே தான் வந்து எல்லாம் இந்த மாதிரி சிக்கனமாக இதெல்லாம் ஆயுர்வேதம் நேச்சுரல் மெடிசன் அப்படின்னு யா. அந்த இது தெரியுமா, பேங்கோலின் ஒரு அனிமல் இருக்கு, அதுவும் வந்து அழிச்சது காரணம் அவங்க தான். காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட் ஒரு ஃபீலிங். மான் போயிடுச்சு ஒன்று கிராஸ் பண்ணி. அம்மா இதோ முன்னாடி காட்டு மான் போயிடுச்சு. ஆனால் அது வரைக்கும் பாரு இன்னொன்று கிராஸ் ஆகுது. ஸோ வைல்டு டியர் ஸ்பாட்டிங். இவா ரக்கோ பாய் மான் மாதிரியே தெரியும். மான். थोड़ा आगे. हाँ ठीक है, थोड़ा आगे. हाँ बस बस. इधर आगे भी है.
அங்கேயும் ஒன்று இருக்கு. அது இன்னும் இருக்கு. কৈছো কোনো মানুহ পোৱা নাই, পালে পঠিয়াই আছে বুলি ক'লে। মান தான். Yes, exactly. Good. Sama pose. Thank you for the pose. மான் போயிடுச்சு ஒன்று கிராஸ் பண்ணி. அம்மா இதோ முன்னாடி காட்டு மான் போயிடுச்சு. ஆனால் அது வரைக்கும் பாரு இன்னொன்று கிராஸ் ஆகுது. ஸோ வைல்டு டியர் ஸ்பாட்டிங். இவா ரக்கோ பை மான். हाँ ठीक है, थोड़ा आगे। हाँ बस बस इधर आगे भी है। அங்கேயும் ஒன்று இருக்கு. அது இன்னும் இருக்கு. কৈছো কোনো মানুহ পোৱা নাই, পালে পঠিয়াই আছে বুলি ক'লে। মান தான். Yes, exactly. Good. Sama pose. और 2 बार फटाफट दिया ही बोल के लोगों अभी बहुत पैसे है। अभी दिखा रहा है போயிடுச்சு பாரு. நம்ம கிட்ட பேசல, ஃபோனில் பேசிட்டு. தண்ணியாட்ட தான் ராணோசரஸ் வரும் போல. இது பாரு, ராணோசரஸோட கக்காவா யானையோட கக்கா வந்துடலையே. ரெண்டு வேணா எடுத்துட்டு போய் சாம்பிள் லேப்ல கொடுத்து செக் பண்ணலாமா? நல்ல பெரிய காடு தான், வளர்ந்த செடி. ஆஸ் மச் இது மெயின்டைனிங் பரவாயில்ல, வெரி குட். கிராஸ்லேண்டு. ஸோ ஆஸ் மச் அது எப்படி இயற்கையாக இருக்கோ அதோடு விட்டு வச்சுருக்காங்க. चार्ज போய்டும். सेवल सेवल क्या है? मुर्गा मुर्गा यस सेवल. Spotting something. बफेलो को क्या ये? बफेलो टाइगर किधर है? सेफ्टी करा क्या? हाँ बफेलो मर गया. तो टाइगर ने मारा. टाइगर किधर है? टाइगर उसको मार के. हाँ मार के इधर. हाँ ठीक है ठीक है. सो इधर टाइगर आल्सो ये है, लेकिन वो सबको नहीं मिलता है. कभी कभी मिलता है. एक कोई गाड़ी को अलग जिसको अच्छा है. हाँ 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 तो मिल गया. अभी कम का हो गया. हाँ कम नहीं है. हाँ नेक्स्ट
अभी टाइगर आया ना क्या करेगा? டைகர் இருந்துச்சா இல்லை ஓட வேண்டியது அதில் காட்டு பண்ணி. திஸ் இஸ் தி हाँ दूर का राइनो राइनो ये पिग है, वाइल्ड पिग. और एक डियर किधर? हाँ इधर सो दो है. थोड़ा फ्रंट करो भाई, थोड़ा आगे जाओ ना. हाँ बस बस बस. उसका बच्चा टाइगर सी ईयर बेबी. ये माँ बेबी. आई वाह अच्छा बेबी. ओके भाई चलो. நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது நம்ம நாட்டு கலாச்சாரம்டா ஏச்சிக்கு போகிறது பாட்டு. இவ்வளோன்னு சொன்னது இவன் தான் பார்த்துக்கோங்க. ஒன் லைஃப் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எஸ் ஸோ ஒன் டைம் கண்டிப்பாக வரலாம். சரி தள்ளி விட்டுருக்காங்க எதா இல்லை அப்படின்றியா? ஆமாம். எப்படிடா ரோட்டில் கரெக்டாக போடாமல் ஓரத்தில் மாத்திரம் கிடக்கு, அந்த ரோட்டுக்கு நடுவில். மேபி யானைக்கு பழைய இருக்கும் இது ரோடு வெளியே போயிட்டு. அம்மா ஐயோ அப்பா செம பள்ளம். பரவாயில்ல, நம்ம ஸ்லோவாக தான் கூப்பிட்டு போகிறாரு. அவங்களாம் ஃபாஸ்ட்டாக ஓடிப்பிட்டாங்க. இல்லை என்ன மரம் இது? தேக்கு மரமும் இருக்கு. எதை சொல்ற? இப்போ இது காகிதங்காங்கிறது இங்கெல்லாம் பிறந்திருக்க மாட்டான். அவன் எங்கேயாவது இந்த இல்லை அசாமில் வேற இடம் பிறந்துச்சு, அதனால இங்கே பெருசாக மரத்துக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதான் சொல்கிறேன். உள்ளூரில் இருக்கவங்களுக்கு, ஒரே ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஸ்டேட் அது வேணால் நம்ம பாரு சென்னையிலேருந்து இங்கே ஈஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இது பார்க்க காசிரங்க பார்க்க. ஆமாம் நியாயமாக பார்த்தா நான் மதுரை மீனாட்சி கோயிலெலாம் போயிருக்கலாம். ஏன்னா இத்தனைக்கு நான் பிராமின் போனதே கிடையாது. திருப்பதிக்கு வேணால் போயிருக்கேன். கிட்டத்தட்ட 10 வாட்டி போயிருப்பேனா இருக்கும் போனதுலேருந்து. அடிக்கடி இப்போ இந்த வண்டியோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? 20 இருக்குமா? 15 இருக்குமா? இது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இந்த ரெனோசரஸ்ன்னு பார்க்குறதோட இந்த இடத்துலாம் வந்துட்டு, இந்த இடம்னா பர்டிகுலர் இப்போ போகிற இடம் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அனிமல்ஸோட ஃபாரஸ்ட்டையும் நம்ம சேர்ந்து தான் ரசிக்கணும். அதான் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு. பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும்னு வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்குது.
இதெல்லாம் எப்படி ஒரு 100 years ஓல்டு ட்ரீயாக இருக்கும்ல? ரேட் 50. 100 years ஓல்டானா யூஎஸ்ல பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் இன்னும் புதுசாக ரொம்ப பழசாக இருக்கும் பார்க்க. அதெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்குது. ம். இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா விலசாக இருக்குது. அது வா. வெள்ளெல்லாம் பார்த்தாலே உனக்கு வந்து ரொம்ப ப்ரௌனாக கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி அந்த ட்ரீயே வந்து உயிரோட தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த பையன் வந்து பக்கத்தில் ஒரு சைடு காலியாக இருந்தாலும் வந்துட்டான். இந்த பையன் யாருன்னு தெரியாது, அது நல்லா பார்த்துக்கோங்க. ஏதோ வழிபோக்கர். நல்லா ஆனால் இன்னும் ரெயினாக இருந்தோம்னு நினைக்கிறேன். ரெயின் முடிஞ்சு ரெய்னி சீசன் ஜஸ்ட் முடிஞ்சிருந்தா இல்லைன்னா லைட்டாக ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். குழு குழுன்னு. ஸோ ரெய்னி சீசனாக இருந்தால் ரொம்ப ரெயினாகவும் இருக்கக்கூடாது. மைல்டான ரெயின் சீசன் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டஸ்ட் இருக்காது. அப்புறம் அந்த கிளைமேட்டும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கூலாக இருக்கும் இன்னும். எனக்கு என்னென்னா லைட்டாக வருது. நடக்க ஆரம்பிச்சாலே ஸ்வெட்டிங் கொஞ்சம் வரும். இப்போ எனக்கு உடம்பு லைட்டாக ஒட்டுது. மழை சீசனாக இருந்தால் எனக்கு ஒட்டாது சீக்கிரம். பட் ஹெவி ரெயினாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. மேலே இங்கே போட்டுருவாங்க. அது போட்டதுனால நம்ம இந்த மாதிரி ஓப்பன் ஜீப்பில் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ண முடியாது. பட் நல்லா கூல் ப்ரீஸ் இருக்குது லைட்டில். ஸோ 20 மினிட்ஸாக நம்ம எதுவும் ஸ்பாட் பண்ணல அனிமல்ஸு. இட்ஸ் எ டென்ஸ் ஃபாரஸ்ட். சரி நீ உட்காரு, நான் ஃப்ரெண்ட்டை நேராக ஃபோட்டோ நீ மறைக்கிறடா. टाइगर ने अटैक किया होगा, किसी तरह जान बचा के पड़ा। इसका बच्चा भी है बेबी. उसको भी साथ में लीजिए. என்ன அது இதுவா? என்ன கோழி அது? கோழி அது അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞപ്പോ നിങ്ങൾ കുറ്റമായിട്ട് പറയില്ല. ഇപ്പൊ മനസ്സിലായേ യന്ത്രം മാത്രം വർക്ക് ചെയ്ത പോരല്ലോ. இறங்கலாமா? அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஆடா இங்கேருந்து உனக்கு अभी अपनी जीप
पे आगे खड़े होंगे सारे। कौन सी टॉप बची है अभी उस पे? तेरा और टॉप पे खड़ा हूँगा मैं। புல்ல துணிட்டு காண்டாமிருகம் வளருதா? அப்போ அந்த செடி கொடி தான் சாப்பாடு. பாடு கோழிலாம் கேட்குதோ? எல்லாம் அதே தான். மாத்திரம் என்ன பீஸா பண்ணுறா சாப்பிடுறது? இல்லை, இது கோழி ஆடெல்லாம் சாப்பிடாதா காண்டாமிருகம்? ஸோ காண்டாமிருகம் இஸ் வெஜிடேரியன். வெறும் சிங்கம் மாத்திரம் தான் நான்வெஜ், பாக்கி எல்லாருமே வெஜ். லயன் லயன்லாம் இங்கே கிடையாது. இங்கே இல்லை, பட் குஜராத்தில் இருக்குல்ல. बफलो, वाइल्ड बफलो. हाँ रुको भाई. புல்லு மேஞ்சின்னு இருக்கு சின்சியரா. சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா உடம்புல கொழுப்பே இல்லை. एक सेकंड रुको ना. हाँ ये साइड ठीक है. रुको रुको रुको. वाइल्ड बफलो. बहुत खतरनाक होता है. ठीक है भाई, चलो. நம்மளை பார்க்குது. எவ்வளோ பெரிய கேமரா? ரெனோசரஸ் வந்துருச்சு. ஆமாம், அதான் அங்கே இருக்குது. அவங்களுக்கு தெரியும் அந்த அவ்வளோ பெரிய இது. இதோட இன்னும் ஒரு மானோக்யூலர்னு ஒரு இது இருக்கு. அது வந்து 30 times த ஜூம். இதோட ஃபார் பெட்டர். பட் भाई इधर रुको भाई, 1 मिनट. भाई रुको, थोड़ा फ्रंट करो. थोड़ा थोड़ा आगे. थोड़ा इधर ग्रास ग्रास थोड़ा फ्रंट करो. हाँ बस 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 बस. वाह, சி இந்த காண்டாமிருகம் நம்மளையும் பார்க்குது. கிளாரிட்டி வர மாட்டேது. ஒரு நாள் चलेंगे. நான் சொல்ல வேண்டியது கண்டி எனக்கு இப்படியே அது தெரிய மாட்டேங்குது. இதுதான் காண்டாமிருகத்துக்கான தண்ணி குடிக்கிற இடம். தினமும் இங்கே தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம் சாப்பிட்டுட்டு. ஆட்டா நியூசன்ஸ். இந்த நியூசன்ஸுக்கு வந்து நீ யாரும் கேட்காதீங்க, அது டிஸ்டர்பன்ஸ் அடிக்கடி வரும். இந்த தண்ணியை எனக்கு தெரிஞ்சு பிரம்மபுத்திராலேருந்து காசிரங்கா கொஞ்சம் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணிங்க தான் இதெல்லாம். வெயிட் பாய், रुको भाई, एक मिनट. முடிக்கலடா. பாரு, பானட்டை திறந்தது நோண்டிட்டு இருக்கு.
थोड़ा पीछे नो 80 का மேக்ஸிமம் ஜோன் 1 தெரியுதா ஒத்த கொம்பு வண்டியில் ஏதோ பிரச்சனை இறங்கி தள்ளுற ஒத்த கொம்பு சரி போக சொல்லலாமா चलो த்ரீ ஆக்சுவலாக 4 1 2 3 மிச்செல்லாம் அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு 5 எவ்வளோ பொறுமையாக நடக்குது ஆனால் ஓடுனா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது 35 கிலோமீட்டர் தானடா 30 இல்லை 80 ஸ்பீடில் ஓடுது ஒரு வீடியோவில் ஃபேக் வீடியோவா 80ல் தான் வந்து முதல்ல தான் எனக்கு தெரிஞ்சு இந்த காரை நீங்கள் 40ல் ஓடுச்சு அப்போ வேறு என்ன சார் அக்கா அது கூட இங்கே நிறுத்திடுவாங்க ரெகுலேஷன்ஸ் தேர்ட் ரைனோசரஸ் க்ளோஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐவா छोटा बड़ा पूरा নদীর পাড়ে তুমি তো নদী না নদীর ভিউটা নিয়ে ছবি তোলার বিষয় না வண்டி நிறுத்துறான்னா குலுங்கு தானே எனக்கு
நிறைய டீ தான் வளரும் போல்.